இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ராஜசேகர் நல்ல லாயர் தானே? எல்லாம் விவரமா சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். துளசி இங்க இருக்க கூடாது, அதுதான் முக்கியம். சிவா, டைவோர்ஸ் கிடைக்க எத்தனை நாள் ஆகும்? ஒரு 1 வீக்? 1 வீக்கா? லேட் ஆகுமா? அப்ப 2 வீக்ஸ்? ஜனனி, ஓ, துளசி, என்னம்மா சொல்ற? நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்போ செஞ்ச தப்ப ஒத்துக்கிறீங்க? உங்க பார்வைக்கு தப்பா இருந்தா தப்பு பண்ணதுக்காக நான் வருத்தப்படுறேன். தப்பா இருந்தாவா? அப்ப தப்பு இல்லையா? ஜனனி பேசாம. லாயர் சார், இத சீட்டிங்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே இந்த மேரேஜ் செல்லாது தானே? இத கொஞ்சம் அங்கிள் கிட்ட சொல்லுங்க. ஏன் டிவோர்ஸ்க்கு வெயிட் பண்ணணும்? செல்லாத மேரேஜ்க்கு இந்த டிவோர்ஸ் அவசியமா? ஜனனி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு, எதுவும் பேசாத. அவ சொல்றது சரியா தானே இருக்கு, விவரமா தான் இருக்கா, கெட்டிக்காரி தான். பத்மா, பேசாம இருக்க மாட்டியா? சார், துளசியால எந்த பிரச்சனையும் வராது. மத்தவங்களோட திருப்திக்காக தான் இதெல்லாம். என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. பரவாயில்ல, என்னதான் பண்ணாலும் நம்பிக்கையா இருக்கீங்க. அம்பலம் சார், மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். அதாவது 2 பேரும் விரும்பி விவாகரத்து கேட்டா அது சீக்கிரமா கிடைக்கும். அதுக்கு துளசி சம்மதிச்சு கையெழுத்து போடணும். கூப்பிடும் போது கோர்ட்டுக்கும் வரணும். சம்மதமான கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். எங்க கையெழுத்து போடணும்? இதுல ஒரு கையெழுத்து போடுமா? சிவா, நீங்களும் கையெழுத்து போடுங்க. துளசி, உடனே போகணுமா? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமே. போக வேண்டாம்னு சொல்லுங்கன்னா 2 நாள்ல சொல்றீங்க. தப்பா சொல்லிட்டேனா? இப்ப என்னடி பண்றது? அம்மா, 2 நாள் இருந்து என்ன பண்ண போறேன்? உங்களெல்லாம் விட்டு போறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? நான் கிளம்புறேம்மா. சிவா, இவங்க பேசுறத பார்த்தா துளசிய போக விடாம பண்ணிடுவாங்க போல. துளசி இங்க இருக்க வேண்டாம், அது நல்லா இருக்காது. மா, போட்டுமா, தடுக்காதீங்க. விசாலாச்சு, என்னாச்சு? துளசி வீட்டை விட்டு போறாங்க. அத்தை, என்ன அவளை போக வேண்டாம்னு சொல்றீங்களா? அத்த, அவங்க எதுக்காக இங்க இருக்கணும்? விசாலட்சுமா, கடவுள் விரும்பினா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாங்க வரோம். நீங்க எங்களை தடுக்காதீங்க, நாங்க போறோம். வா துளசி. துளசி, வரேன். எங்க துளசி? அம்மாடி துளசி,
என்ன ஆச்சு காவேரி? ஏன் போக வேண்டான்னு சொல்ற? அவ போட்டும், அது அவளோட விருப்பம். காவேரி, என்னப்பா நீங்களும் ஏப்பா எதுவும் சொல்லாம இருக்கீங்க? லாயர் என்ன சொன்னாங்க சொல்லுங்க. என்ன சொன்னாரு? தெரியலையே. விசாலாச்சு, என்ன சொன்னாரு? அதையும் காவேரிய சொல்லுவாங்க. சொல்லுமா, காவேரி சொன்னதா சரியா இருக்கும். அப்பா லாயர் என்ன சொன்னாருன்னா கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு சொன்னார்ல. சொன்னாரா இல்லையாப்பா? ஆமா சொன்னாரு. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? கொஞ்சமாவது இருக்கா இல்லையா மாமா உங்களுக்கு? இவங்க பாட்டுக்கு போயிட்டா கேஸ் எப்ப முடியும்? முடியவே முடியாது. அப்புறம் அண்ணனுக்கும் டிவோர்ஸே கிடைக்காது. ஓஹோ. தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கலாம் காவேரி. இப்ப போட்டும். ஆமாப்பா, தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கலாம். இப்போ போட்டோம். வரலன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அதையும் நீயே சொல்லு, நீதான் சரியா சொல்லுவ. அப்பா அவங்கள நம்பிலாம் அனுப்ப முடியாதுப்பா. இது அண்ணனோட வாழ்க்கை. கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும். அப்பதான் நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது, அண்ணனுக்கும் ஜனனிக்கும் நல்லது. என்ன சிவா? இரு ஜனனி. அவங்க போனாங்கன்னா பெரிய தப்பாயிடும்பா. காவேரி, நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. நாங்க வந்து வக்கீல பாக்குறோம். என்னால இது ஒத்துக்க முடியாது. அப்பாவும் ஒத்துக்க மாட்டாரு. ஆமாமா, காவேரி சொன்னா சரியாதான் இருக்கும். இரு ஜனனி, என்னம்மா? காவேரி சொல்றது சரிதான். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவங்க 2 பேரும் எங்கேயும் இருக்கட்டும். துளசி, இப்படி மௌனமா இருந்தா என்னம்மா அர்த்தம்? ஏதாவது பேசு. இந்த வீட்டில் நீ வேலைக்காரி மாதிரி இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது. பேசாம சொல்லாம போயிடலாமா? இன்னைக்கு நைட்டே போயிடலாம். இங்க இருக்க வேண்டாம். உன்னை நிம்மதியா இங்க இருக்க விட மாட்டாளுங்க. என்ன சித்தி பேசுறீங்க? சொல்லாம போனா உண்மையாவே நம்ம சொத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆயிடாதா? அந்த ரம்யா கரங்கட்டிட்டா. இடைஞ்சல் பண்ணி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பா. நீ அதெல்லாம் தாங்க மாட்டேம்மா. அசிங்கப்பட்டு தானே ஆகணும். தப்பு பண்ணிருக்கேனே, தண்டனை வேண்டாமா?